நான் மட்டுமே எவ்வளோ வேலை தான் செய்யறது? அத்தை சும்மா தானே இருக்காங்க. எனக்கு ஒரு 2 வெங்காயமாச்சும் உரிச்சு தரலாம்ல. நான் மட்டும் உரிச்சு தர சொன்னேன், அவ்வளோதான். கேட்டா அவங்களுக்கு குத்தமா போயிடும். உரிச்சு தாங்கன்னு மட்டும் சொன்னோம், சண்டைக்கு வரையான்னு கேட்குறாங்க, எதிர்த்து பேசுறியான்னு கேட்குறாங்க. வாயை மூடிக்கிட்டு நம்மளே உரிச்சிட்டு போயிடுவோம். எதுக்கு தேவையில்லாத வம்பு? அடியே பொன்னி, இங்கே தான் இருக்கியா? ஆமாத்த, இங்கே தான் இருக்கேன். என்னடி, ஒரே சலிப்பா பேசுகிற மாதிரி இருக்கு? இல்லத்த, எப்பயும் போல தான் பேசுகிறேன். எதா இருந்தாலும் சொல்லிடுடி. உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. ஆமாம், ஏதாச்சும் ஒன்றுனா சொல்லிடு. இல்லைன்னா உன் புருஷங்காரன் வந்து என்னைய தான் மிதிப்பான். நீ பாட்டுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் உன் புருஷன்கிட்ட போய் உடம்பு சரியில்லைங்க சொல்லிடாதடி. அவ்வளோதான், உன் புருஷன் என்னை ஆட்டி படைச்சிருவான். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நான் பார்த்துக்கிறேன். உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லைன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த வெங்காயம் உரிச்சு தட்டுமா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா கேட்குறாங்களா பாரு. சரி சரி, பக்கத்து வீட்டில் வளகாப்பான், போயிட்டு வந்துடுறேன். உன்னையும் கூப்பிட்டாங்களோ? ஆமாத்த, என்னையும் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. ஆனால் வேலை இருக்குது, எனக்கும் வரணும் ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அடியே, கொஞ்சம் கூட விவரம் இல்லாமல் இருக்க. அப்படி தாண்டி, சும்மா கூப்பிடணுக்காக கூப்பிடுவாங்க. நீ பாட்டுக்கு நெடு நெடுன்னு போய் நடு வீட்டில் நின்றாத. உன் மானத்தை வாங்கி விடுவாளுங்க, பார்த்துக்க. ஏத்த, வந்தா என்ன? உனக்கு தான் குழந்தை இல்லைல, நீ பாட்டுக்கு வளகாப்புக்கு வந்தேன்னா அவசகுலமால நினைப்பாளுக. அத்தை, குழந்தை இல்லைன்னா வளகாப்புக்கு வரக்கூடாதா? கொஞ்சமாச்சு நியாயமா பேசுங்க. என்னமோ குழந்தை இல்லை சொல்லிட்டு ஒரு வியாதி மாதிரி ஒதுக்கி வைக்கிறீங்க. அடியை, பொறுமையாரு பொறுமையாரு. நானா அவனை குழந்தை இல்லைன்னு சொன்னேன்? ஊர் உலகம் ஃபுல்லா அப்படி பேசிட்டு தெரியுது. என்ன பண்ண சொல்ற? விட்டா ஏமாண்டே உடச்சிருவ போலையே. உங்களையும் சொல்லல, பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். குழந்தை இல்லைன்னா பெத்துக்கவே மாட்டோமா? கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு பெத்தவங்களும் இருக்காங்க, 40 வயசுல பெத்தவங்களும் இருக்காங்க. அப்படியே கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துல குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லைன்னு ஊரே தூத்திடுறது. அடியே, இது என்ன காலங்காத்துல எனக்கு வந்த வினையாடி இது? நான் பாட்டுக்கு வந்தேன், உன்னை காணமேன்னு வந்தேன்டி. என்னைய பிடிச்சி இந்த ஏறுற? எவ சொல்றாளோ அவளை போய் ஏறு. என்னைய போட்டு இந்த பிடுங்கு பிடுங்கிட்டு கிடக்க. சும்மா சொன்னேன் சொன்னேன். நீங்கள் நாளை பின்ன சொல்லிடக்கூடாதுல, அதுக்குத்தான். இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் விவரமாவே தேறிட்டடி. தேறிட்ட. கீப்பி டப்பு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்டி. நல்ல வேலை, இப்பயாச்சும் ஞாபகம் வந்துச்சே. என்னத்த அப்படி சொல்ல மறந்தீங்க? அது ஒண்ணு இல்லடி, என் மவன் நெட்டவள்ளி அவ பிள்ளைய கூட்டிட்டு வராளாம். காப்படி அரிசி போட்டு சேர்த்து வடிச்சிரு. அது ஒண்ணுதான் குறை. சரிங்கத்த, வடிச்சிடுறேன். அதுக்கு ஏண்டி பாய் அந்த பிதுங்கு பிதுங்குது? ஒன்றும் இல்லத்த, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதுதான். நீ தானடி, உன் சந்தோஷத்தை முகத்துல பார்த்தாவே தெரியுது எம்பிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு. அம்மா, அம்மா. அடியே, நீ வரேன்னு இப்பதாண்டி சொன்னேன், அதுக்கெல்லாம் வந்து நடு வீட்டில் நிக்கிற. எங்கடி உன் வாண்டு? அதை காணா. ஆமா ஆமா, நான் வரதே பெருசா, அதை வேற இழுத்துட்டு வாரேன். அதெல்லாம் நான் கூப்பிட்டாலும் வராதுமா. எப்ப பாரு என் மாமியா கூடயே ஒட்டிக்கிட்டு தெரியுது. பிள்ளைய நல்லா பாசமா வளர்த்தாதானே உன்கிட்ட வரும். இந்தா, வந்தோடனே உன் புராணத்தை ஆரம்பிக்காத. நான் போய் பொன்னிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு வரேன். பொன்னி, நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் பொன்னி வந்தேன். வந்தோடனே அடுப்படிக்குள்ளதான் நுழைஞ்சேன் உன்னைய பார்க்கணும்னு. நீ சமைச்சதை ஒரு மாசமா சாப்பிடாம என் நாக்கு செத்து போய் கிடக்கு பொன்னி. ஏதாச்சும் நல்லா நாக்குக்கு ருசியா வச்சுத்தா. நினைச்சேன் அதுக்காக தான் வருவீங்கன்னு. ஆ, உங்களுக்கு இல்லாத அண்ணி, என்ன வேணுமோ கேளுங்க, சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன். இதல்லவா பொன்னி? அம்மா, நீயும் தான் இருக்க பாரு. பொன்னி பாத்தியா, கேட்டோன்னே என்னென்ன வேணும் கேளுங்க சொல்றாங்க. நீ இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு போன்னு சொல்ற. அடியை, என்னால முடிஞ்சது தான் நான் சமைச்சு தர முடியும். நான் அடுப்படியில கை வச்சே பல வருஷம் ஆச்சு, அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும்? இல்லைனா மட்டும் நல்லா சமைச்சு கிழிச்சிருவ பாரு. இவங்க அடுப்படியில கை வச்சு பல வருஷம் ஆச்சாமால. அண்ணி, இவ்வளோ வாய் பேசுதுல, நீங்க எந்திரிங்க, எங்க அம்மா வந்து சமைக்கட்டும். அடியே, இங்க பாருடி, வந்தமா திண்டமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு சமைக்கமெண்ட் இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. பயப்படாதம்மா, பயப்படாத. நீ ரசமே விஷம் மாதிரி வைப்ப. உன்னைய போய் சமைக்க சொல்லுவேனா? சும்மா சொன்னதுக்கே பதறுற. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படித்தான் காலத்தை ஓட்டுறதுனே தெரியல. அடியே, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்னமோ நீ இந்த கடைசி காலத்துல வச்சு காப்பாத்த போற மாதிரில பேசுற. உன்னையெல்லாம் நம்பி வந்தேன், ஒரு பச்சை தண்ணி கூட தரமாட்டேன். நான் உன்னைய ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேனா? நீயே இமேஜின் பண்ணிக்காத. முடியலன்னா வச்சுக்க, போய் முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துட்டு வந்து நான் பாட்டுக்கு உட்காந்துக்குவேன். உன்னை யார் வீட்டில் உட்கார வச்சு பார்த்துக்கிறது? சொல்லுவடி, சொல்லுவ. இனி கடைசி காலத்துல முதியோர் இல்லத்துல தள்ள போறியாமால? சொல்லுவ. ஆரம்பிச்சிட்டியா உன் நாடகத்தை? பொன்னி, நீயே கேளு, விளையாட்டுக்கு தானே பேசுனேன். பாத்தியா, நாடகத்தை ஆரம்பிச்சிருச்சு. அத்தை, ஃபர்ஸ்ட் அழுகாதீங்க.
நாங்க எல்லாரும் இருக்கோம், உங்களை என்ன அந்த அளவுக்கு விட்டுற போறோம்? அண்ணி சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க, அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. இல்ல பொன்னி, இவ செஞ்சாலும் செய்வா, இவளெல்லாம் நம்பவே முடியாது. அத்தை, அதான் நாங்க இருக்கோம் சொல்றேன்ல. நாங்க இருக்கும்போது உங்களை போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருவாங்களா? நானும் எங்க வீட்டுக்காரும் உங்களை கடைசி காலத்துல நல்லா வச்சு பார்த்து போத்தேன். நீங்க அழுகிறத நிப்பாட்டுங்க. பொன்னி, நீ அதுகிட்ட பேசுறதே வேஸ்ட். எங்க அம்மா மட்டும் அழுக ஆரம்பிச்சிச்சு, அது 2 நாள் வரை நீடிக்கும். அந்த அளவுக்கு டிராமாவை போடும். நீ பாட்டுக்கு நம்பிட்டு தெரியாத. பொன்னி, இவளை பெத்ததுக்கு உன்னைய மாதிரி 10 பிள்ளையும் கூட பெற்றிருக்கலாம் போல. பாரு, அம்மான்னு பார்க்காம முதியோர் இல்லத்துல சேர்க்க போறாளாமா. இங்க பாருமா, நீ ரொம்ப ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே போய் அட்மிஷனை போட்டு வந்துரும். வா போவோம். உனக்காக ஒரு நல்ல ஹோமா பார்த்து வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு பக்கத்துல நாயம் பேசிக்கலாம், டிவி பார்த்துக்கலாம், விளையாண்டுக்கலாம், ஜாலியா திரியலாமா. இங்க பாருடி, உன்கிட்ட பேசினே இனி சீவ கட்டியாலேயே அடி. எனக்கு வேலை கிடக்கு, நான் போறேன். பக்கத்து வீட்டுல விசேஷம், நான் போறேன்டி, போறேன். பக்கத்து வீட்டுக்கு தானே போற? என்னமோ ஒரேதான் போற மாதிரில பேசுற. என்ன, வந்துட்டீங்களா? வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இதுதான் புருஷனை கவனிக்கிறதா? உங்க அம்மா வீட்ல இருக்க வரையும் வாசல்ல நின்று காத்துட்டு இருப்ப. இங்க வந்ததுல இருந்து நான் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ரூம்குள்ளேயே வரது. வர வர புருஷன் மேல அக்கறையே இல்லாம போகுது போல. ஏங்க, அதெல்லாம் அக்கறை இல்லாமலாம் இல்ல. நீங்க வந்ததும் தெரிஞ்சுதான் நான் நிம்மதியா சமைக்கவே ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரை பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு கிடந்தேன். 10 நிமிஷம் லேட் ஆனவே பயமா இருக்குங்க. சரி, நான் வர லேட் ஆயிடுச்சுல, ஃபோன் பண்ணலாம்ல, ஏன் பண்ணல? ஏங்க, நீங்க பைக்ல வந்துட்டு இருப்பீங்க, நான் ஃபோன் பண்ண டிஸ்டர்ப் ஆகும்ல, அதாங்க பண்ணல. என்னங்க, கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? சரி வாங்க, சாப்பிட போலாம். இப்பதானே பொண்ணி வந்த, வந்ததும் வெளியே போயிடணுமா? நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிரும். எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு சீக்கிரமா வந்துருவேன், அதான் சொல்றேன். ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் தான் சமைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன திடீர்னு எடுத்திருக்கீங்க? அண்ணி வந்திருக்காங்க, வாய்க்கு ருசியா சமைச்சு தரணுமா, அதான் எடுத்துட்டு வந்தாங்க, சமைச்சு கொடுத்தேன். அதானே பார்த்தேன், என்னடா திடீர்னு இடையில எடுத்திருக்கீங்கன்னு. அவ வந்தாவே சமையல் தடபுடலா தான் இருக்கணும் போல. ஏங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே அதான் சொல்றாங்க, வாய்க்கு ருசியா வேணுமா உங்க அக்காவுக்கு. ஏங்க, இந்த கூத்து கேட்டிங்களா? நான் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருந்தேங்க, உங்க அம்மா வந்தாங்க, நான் வளகாப்புக்கு போறேன்னு சொன்னாங்க. சரிங்கத்த, நானும் சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்டேன். என்னையும் தான் கூப்பிட்டாங்க, நான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்க அம்மா சொல்றாங்க எனக்கு குழந்தை இல்லையா, வரக்கூடாதான். இந்த கூத்து கேட்டிங்களா? ஊர்ல ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்களாம் குழந்தை இல்லாதனால. நான் எப்பயுமே கோவப்பட மாட்டேங்க, எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஏம்மா தாயே, வந்து 2வது நாளே உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு தான் எங்க அம்மாவை பத்தி தெரியும்ல, நான் சொன்னேன்ல இங்க வர வேணான்னு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே இப்படித்தான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது, ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி. நீ அங்க போனோடனே குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு தெரியும். அதுக்கு தான் வா தனியா போயிடலாம் சொன்னா கேக்குறியா? எப்பா சாமி, நான் வாயவே திறக்கல, நீங்க சாப்பிட வரீங்களா என்ன, என் தம்பிக்கு தூக்கம் கண்ணை சொக்குதோ? அதை நீங்களே உங்க தம்பி கிட்ட கேளுங்க. நானும் அப்பதுலேருந்து சாப்பிடவாங்க சாப்பிடவாங்கன்னு கூப்பிடுறேன், வரவே மாட்டாங்க. அடே, அக்கா வந்திருக்கேன், எப்பக்கா வந்த அப்படின்னு ஆசையா வாயார கூப்பிடுறியா? என்னைய பார்த்தோன்னே வேண்டா வெறுப்பா எந்திரிச்சு நிக்கிற மாதிரில இருக்கு. எக்கா, நீ மாசத்துல ஒரு வட்டம் வந்தா வாக்கான்னு கூப்பிடலாம், வாரம்லாம் இங்கதான் இருக்க. உன்னை போய் வாக்கா வாக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஏண்டா, அப்ப உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றியோ? நான் சொன்னா மட்டும் வராம இருந்துருவ. உன்னையெல்லாம் அடிச்சு விரட்டினாலும் நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும்க்கா. டேய், நான் சரியான கோவக்காரி, பாத்துக்க. தேவையில்லாம வாயை மட்டும் விட்டுறாத. அப்புறம் அக்கா போனேன்னா சென்மத்துக்கும் வரமாட்டேன். யாருக்கா? நீ தானே? பொன்னி, உன் புருஷனை சொல்லி வச்சிரு. உங்க அன்னிக்கு எம்பிட்டு கோவம் வரும்னு உனக்கே தெரியும். இவன் பாத்தியா எப்படி பேசுறியான்னு? அண்ணி, அவர் சும்மா கிண்டலுக்கு பேசிட்டு இருக்காரு, அது தெரியலையா உங்களுக்கு? இருந்தாலும் என் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசுறான்ல, அதுக்கு தான் சொல்றேன். அண்ணி, நீங்க விடுங்க, அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு, அதெல்லாம் காதுலயே வாங்காதீங்க. ஆமா ஆமா, இந்த வீட்டு மகாராணி சொல்லிட்டாங்க, கேட்டுக்கோங்க. ஏங்க, சும்மா கம்மன் இருக்கீங்களா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், அண்ணி வந்ததுலேருந்து அப்படித்தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்படி பேசினா யாரா இருந்தாலும் மனசு சங்கடப்படதாங்க செய்யும். போதுமா உன் அன்னைக்கு பண்ண சப்போர்ட்டு? கொஞ்சம் வெளியே போறீங்களா? கை கால்லாம் கழுவிட்டு கொஞ்சம் சாப்பிட வரேன், போங்க. தங்கப்பட்டு, அப்பாவை காண தேடிட்டு இருக்கீங்களா? அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அது வரையும் அம்மாவை தொல்லை பண்ணாம அழுகாம இருக்கணும், சரியா? பிங்கி தங்கம், தங்கம், அத்தம்மா. பிங்கி தங்கம், அத்தை சொல்றீங்களா? அக்கா, வாங்கக்கா. என்னக்கா, ரொம்ப நாளா ஆளை காணோம், இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. எங்கம்மா, வேலையே சரியா போயிருது, எங்கிட்டு யாரையும் எட்டி பார்க்க முடியறதில்ல. அத சொல்லுங்கக்கா, நான் அந்த ஒத்த குட்டியை வச்சுக்கிட்டு மேய்க்க முடியாம திரியிறேன்.
எப்ப பாரு நையு நைன்னு அழுதுகிட்டே இருக்காக்கா. அவங்க அப்பா வந்தா மட்டும்தான் கொஞ்ச நேரம் விளையாடுறா, அப்புறம் தூங்கிடுறா. ஒவ்வொரு நாளையும் அப்படியே கஷ்டப்பட்டு தள்ளுற மாதிரி இருக்குக்கா. அடியே பிள்ளை வளர்க்கறனா சும்மா வடி கஷ்டம்தான், என்ன பண்ண சொல்ற? நீயும் பாவம், யார் துணையும் இல்லாம நீ மட்டும் வளர்க்குற, ரொம்ப கஷ்டம். ஏக்கா பாத்ரூம் கூட போக முடியாதுக்கா, கத்து கத்த ஆரம்பிச்சிருவா. அதை விடுங்க, அடுப்புல சுடுதண்ணி கூட காய வச்சு நான் குடிக்க முடியல, அந்த அளவுக்கு இந்த பிள்ளை படுத்துது. பாவம், நீயே கஷ்டப்படுற, நான் வேற உனக்கு வேலை வைக்க வந்துட்டேனோ? ஏக்கா அப்படி என்னக்கா வேலை, சும்மா சொல்லுங்க, என்னால முடிஞ்சா செஞ்சு தர போறேன், இதுல என்னக்கா இருக்கு, சும்மா சொல்லுங்க. இல்லடி, என் மவளுக்கு எங்க பிளவுஸ் தைச்சாலும் செட் ஆக மாட்டேதான். ஒரு 2 நாள்ல பார்க்க போனடி பொன்னிய. நீ தச்சது மட்டும்தான் அவ போட்டுக்கிட்டு திரியிறா, வேற யார் தச்சதும் போடவே இல்லடி, வேஸ்டா போகுது. சரி உன்கிட்டயே வந்து கேட்டு பாப்போன்னு வந்தேன், நீ பார்த்தா கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன்கிட்ட போய் எப்படி கொடுக்கறது? ஏக்கா சும்மா கொடுக்கா, நம்ம பொன்னிக்கு தானே. ஏக்கா என் வீட்டுக்கார வந்தோடனே 2 மணி நேரத்துல உட்காந்து தச்சு தந்துருவேங்க்கா, அந்த பிள்ளைய அவர் வச்சுப்பாரு, நான் பாட்டுக்கு தச்சு தந்துருவேன். இதுல எதுக்குக்கா சங்கடப்படுறீங்க? எனக்காகலாம் தச்சு தர வேணாமா, உனக்கு கஷ்டம் வந்தா வேணா விட்டுரு, நான் எங்கிட்டாச்சும் வெளியே பார்த்து எப்படியாச்சும் தச்சு கொண்டு போய்க்கிறேன். ஏக்கா இதுல என்னக்கா சங்கடம், போய் எடுத்துட்டு வாக்கா. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானக்கா, போய் எடுத்துட்டு வா நீ பேசாம. ஒரு பிளவுஸ் தானக்கா, போய் எடுத்துட்டு வா நீ பேசாம. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு காலையிலே தந்துருவேங்க்கா. அவசரம்லாம் இல்லம்மா, 2 நாள் கழிச்சு கூட கொடு. ஏக்கா இதை வச்சுக்கிட்டு 2 நாள்ல இழுத்துட்டு இருக்க முடியாது, அன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும். நீ காலையில வந்து வாங்கிட்டு போயிருக்கா. சரிம்மா, என் மவ கிட்ட கொடுத்துட்றேன், அதே மாதிரி தச்சிரு. சரிக்கா, அளவு பிளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தச்சிடுறேன். பொன்னி, உன்னை நினைக்கும் போது என் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வருது. இப்படி ஒரு விருந்து சமைச்சு கொடுத்த கைக்கு ஒரு தங்க வளையல் போடணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, அன்னைக்கு அவ்வளோ வசதி இல்லையே. அக்கா நீ தங்க வளையல்ல பண்ணி போட வேணாம். பொன்னியை இப்படி வேலை வாங்காம இருந்தாவே சரிதான். பாவம் அவ எவ்வளோ சமைச்சிருக்கா தனியாவே. பொன்னி உண்மையிலே சூப்பர் பொன்னி, தனியா எவ்வளோ சமைச்சிருக்க, சூப்பர் பொன்னி. அட 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 அட, ஊர் உலகத்துல எவனும் மட்டாட்டி சமைக்காத மாதிரிலாம் பேசுறியா? நானும் தாண்டா அந்த காலத்துல உங்க அப்பனுக்கு வகை வகையா சமைச்சு போட்டுட்டு தான் இருந்தவ. யாருமா நீ வகை வகையா சமைச்சு போட்ட, அப்படித்தானே? நாங்களும் ஏதோ சாப்பிட்டு வளர்ந்து வந்துட்டோம். சொல்ல போனா சோறை வடிச்சு வச்சிருவ, ஏதோ உனக்கு தெரிஞ்ச கத்திரிக்காயை போட்டு சாம்பாரோ இல்லைன்னா புளிக்குழம்போ வச்சு விட்டு எங்களை வேலையை முடிச்சிடுறது. வேற என்னடா பண்ண சொல்ற, எனக்கு தெரிஞ்சது தானே நான் வைக்க முடியும். பொன்னியும் தான் இம்பிட்டு சமைச்சு வச்சிருக்கா, இந்த மீன் குழம்புல உப்பு இல்ல உரப்பு இல்லாத மாதிரி இருக்கு. குறை சொல்றதுக்கு ஒன்னா நம்பரா வந்துருவமா நீ. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு, உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பொன்னி நீ கவலையே படாத, இந்த பொம்பளை ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் கடைசி வரை என் வீட்டுல உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன். என்ன எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன், நீ தான் சமைச்சு போடணும். தாராளமா அண்ணி, நான் கூட சமைச்சு போட ரெடி தான். அட பாவீங்களா, சரியான கூட்டு களவாடிங்க போல. பொன்னி வாழ்நாள்ல இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல பொன்னி. ஏண்டா இதோட ருசியான சமைச்சதே இல்லையா? அண்ட புழுகு புழுகுற. அம்மா மனசாட்சியோட பேசுமா. ஒரு நாள்ல நீ 4 வகையான குழம்பு வச்சிருக்கியா? ஒரு குழம்பு வைக்கிறக்கே மூக்கால அழுவ. நான் அதவா கேட்டேன், இதோட ருசியா சமைச்சிருக்கனா இல்லையா கேட்டேன். டேய் தம்பி, நீ வாயை மூடு, இந்த கிழவிக்கு நான் தான் லாய்க்கு, நான் பதில் சொல்லிக்கிறேன். ஏம்மா சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாய் முடிக்கிட்டு சாப்பிடு. அந்த பயம் இருக்கணும். பொன்னி நீயும் உட்காந்து சாப்பிடு பொன்னி. இல்லங்க, நீங்க சாப்பிடுங்க, என்ன வேணுமோ கேளுங்க, நான் பரிமாறுறேன். அப்புறம் நானும் சாப்பிட்டேன்னா யாருங்க பரிமாறுவா? உட்காரு பொன்னி, நமக்கு என்ன வேணுமோ நம்மளே எடுத்துக்கலாம். அண்ணி நீங்க பேசாம சாப்பிடுங்க. இந்த கிழவிக்கு பரிமாறுவோம் அப்படிலாம் அக்கறையே இல்ல. ஆளா தட்டை தூக்கிட்டு உட்காந்துருச்சு பாரு. அடியே, நானே காலையில இருந்து சாப்பிடாம பசியோட கிடக்கேன், பரிமாறிட்டு சாப்பிட்டேன்னா அம்பிடுத்தேன் மயக்க மட்டும் விழுந்துருவேன் பாத்துக்க. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசியே இல்ல. டேய் விடுடா, ரொம்ப தான் கெஞ்சிட்டு கிடைக்கீங்க. அவதான் சொல்றாள் நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே சாப்பிடுறேன்னு. அவ என்ன சின்ன பிள்ளையா, பசிச்சா சாப்பிடுவா. கிழவிக்கு வந்த பகுமானம்.